Hallo Leute, guten Morgen, guten Tag, guten Abend. நீங்க எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா குட்டன் மார்கன், ஆஃப்டர்நூன் பார்க்குறீங்கன்னா குட்டன் டாக், ஈவினிங் பார்க்குறீங்கன்னா சாயங்காலம் பார்க்குறீங்கன்னா குட்டன் ஆபண்ட். ஸோ ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. ஒரு வாரம் எப்படி போச்சு? நீங்கள் ஜெர்மன் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? வீடியோஸ் பார்த்தீங்களா? ஆடியோஸ் நிறையா கவனிக்கிறீங்களா? நான் சொன்னது திரும்பி திரும்பி அதே தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன். வீடியோ முடிகிற வரைக்கும் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணாலும், எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும், நீங்கள் எவ்வளவு ஆடியோ கவனிக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக உங்களுக்கு வரும். இப்போ குயிக்காக போன வாரம் என்ன பேசினோம், என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப், அதாவது வீடர் ஹோலுங் அப்படின்னா ரீகேப், வீடர் ஹோலன் அப்படின்னா ரீகேப் பண்ணலாம். können wir wiederholen? நம்ம ஒரு தடவை திரும்பி பார்க்கலாமா? போன வாரம் என்ன பார்த்தோம்? பெக்ரியூசுங் அப்படின்னா விஷ் பண்றது பார்த்தோம். அதாவது குட் மார்கன், குட்டன் டாக், குட்டன் ஆபண்ட், குட்டன் நாக்ட். இதுல நாக்ட் மட்டும் என் வராது, கூட்ட நாக்ட். இது பெக்ரியூசுங். சொல்லுங்க, பெக்ரியூசுங். அடுத்தது என்ன பார்த்தோம்? கிரூசன் und verabschieden பார்த்தோம். கிரூசன் und verabschieden. கிரூசன் அப்படின்னா விஷ் பண்றது, verabschieden அப்படின்னா பாய் சொல்றது, வணக்கம் சொல்றதும் பாய் சொல்றதும் பார்த்தோம். அதுல ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி விஷ் பண்ணுவோம்? ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நீ உங்கள் பெயர் என்ன, நீ யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்க யார் அப்படிங்கிறதுக்கு verb is do. do அப்படிங்கிறது நீ, நீங்கள் கிடையாது. ஸோ verb is do அப்படிங்கிறது நீ யார். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அடுத்தது we heiss do அப்படின்னா உன்னுடைய பெயர் என்ன. we heiss do அப்படின்னா உன்னுடைய பெயர் என்ன. do அப்படிங்கிறது நீ. அடுத்தது அதோடைய பதில் ich heiße ராஜேஷ் ஆர்டர் ich bin ராஜேஷ் அப்படி சொல்லலாம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி போகுது. ஸோ வி கேட்ஸ் அப்படின்னா எப்படி போயிட்டு இருக்கு. இந்த வி கேட்ஸ் அப்படிங்கிறது தூவும் கிடையாது, ஜியும் கிடையாது. ஸோ நீங்க அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்கலாம். வி கேட்ஸ் அப்படின்னா எப்படி போயிட்டு இருக்கு, அங்க தூவும் வரல, ஜியும் வரல. அடுத்ததுல வந்து வி கேட்ஸ் டியர் அப்படின்னா உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கான பதில் என்ன சொல்லலாம்? தாங்க sehr gut அப்படின்னா ரொம்ப நல்லா போகுது. தாங்க அப்படின்னா தேங்க்யூ. அதான் எதுக்கு தேங்க்யூ சொல்றோம்? கேட்டதுக்காக தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்குன்னு என் மேல ஒரு அக்கறை வச்சு கேட்டீங்க இல்லையா? அதனால தாங்க sehr gut அப்படிங்கிறது பதில். திருப்பி உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதுக்கு und dir உங்களுக்கு எப்படி போகுது? தாங்க gut auch gut. தாங்க auch gutனா ஆல்சோ, எனக்கும் auch gut, auch gut தாங்க. அப்புறம் ganz gut அப்படின்னா ஃபுல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. கான்ஸ்னா டோட்டலி ரொம்ப நல்லா போகுது, முழுமையாக நல்லா போகுது. சூஸ் அப்படிங்கிறது ஒரு லோக்கல் வேர்டு. நம்ம ஃபார்முலா பேசும்போது சூஸ் சாவ் சொல்ல மாட்டோம், ஆஃப் வீடர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இன்னும் படிக்கலாம். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கிராமர் சொல்லி தர மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. கிராமர் வந்து போக போக வரும், கொஞ்சம் கொஞ்சமா கிராமர் வந்துடும். முதல் விஷயம் வந்து நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது நம்ம முதல்ல என்ன படித்தோம்? கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? அதை திரும்பி பேச ட்ரை பண்ணோம், அதே சவுண்டை கொடுக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? அந்த லெட்டர்ஸா பழக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா அதை எழுத ஆரம்பிச்சோம். அப்போதான் வந்து நமக்கு அந்த அந்த கேட்டு பேசும்போதே கிராமர் நமக்கு வந்துடுச்சு. யாருமே நமக்கு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து நீக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி சொல்லி கொடுக்கல இல்லையா? நம்ம அப்படியே கேட்டு நமக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி நீங்க ஸ்லோவா அந்த லெசன்ஸ் அப்படியே கேளுங்க. ஆடியோ அதுக்கு தான் கேளுங்கிற. இப்போ இஷ் ஹைச ராஜேஷ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இஷ் பின் ராஜேஷ் இல்ல இஷ் பின் உங்க பேரு, அதுவே கிராமர். எப்படின்னா ஹைச அப்படிங்கிறது ரெண்டாவது வரணும், அது வந்து கிராமர் ரூல். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்க்கலாம். கிராமருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் ஆரம்பத்தில் கிராமரோடைய முக்கியமானது இந்த ஜெர்மன் வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, சவுண்டு.
அந்த ஒலி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இந்த சவுண்ட் எல்லாமே வித்தியாசமா நம்ம இருக்கும். க்ரூசன், ஃபெராப்ஷீடன், ஹைசர், வேர், வி, ஹைஸ், இந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால சவுண்டை முதல்ல கவனிங்க, அதை அப்படியே வந்து திரும்பி திரும்பி சொல்ல பாருங்க. ஸோ இதுதான் போன வாரத்தோடைய வீடர் ஹோலுங். வீடர் ஹோலுங், வீடர் ஹோலுங் அப்படின்னா ரெப்பிடேஷன். ஓகே, das war für heute. Wir treffen uns bis morgen. நான் பேசுனதுல என்ன வார்த்தை புரிஞ்சுது? பிஸ் மார்கன். இது போன வாரம் படிச்சிருந்தோம். பிஸ் மார்கன் அப்படின்னா திரும்ப நாளைக்கு சந்திப்போம் அப்படிங்கிறது. இல்லைன்னா பிஸ்பால்டு. பிஸ்பால்டு அப்படின்னா லேட்டர், பிறகு சந்திப்போம். மார்கன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்கும் போது மார்கன் சொல்லிடுவோம். பிஸ் மார்கன், நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு பார்க்க மாட்டோம், எப்போ பார்ப்போம்னு நமக்கு தெரியல அப்படின்னா பிஸ்பால்டு, திரும்ப சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் பிஸ் மார்கன், ஏன்னா நம்மளோட 2வது டேக்கான வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ பிஸ் மார்கன் கவனிங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், வி ஹைசன் ஜி, இதுக்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. Bitte schreiben Sie im Kommentar. Bis morgen, auf Wiedersehen.